ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்க கம்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்காண்டி நான் 1 டம்ளர் கம்பு எடுத்துக்கிட்டேங்க. 1 டம்ளர் கம்புக்கு 1/2 டம்ளர் பச்சரிசிங்க, 1/2 டம்ளர் உளுந்து பருப்புங்க, 1 டம்ளர் இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி. நம்ம இட்லிக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ அதே அரிசியை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கம்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிலேருந்து அந்த பொக்குன்னு சொல்லுவாங்க, பதரெல்லாம் நம்ம கழநீர் குடிக்கும்போது எல்லாம் தண்ணியிலே வந்துடுங்க. அது கம்பு போகுதுன்னு நினச்சிக்க வேண்டாம், அதில் இருக்க பொக்கு தான் போகும். ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டுங்க, ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சுட்டுங்க நல்லா கம்பு மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறங்க கிரைண்டர் அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி டேபிள் டாப் கிரைண்டர் அப்படின்றனால நான் கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிக்கிட்டேங்க. நீங்கள் பெரிய கிரைண்டர் இருந்துச்சுன்னா மிக்சிலேயே போட்டு கூட அரைச்சிக்கலாங்க. நம்ம விருப்பம் தான் எதுவாக இருந்தாலும். நான் சின்ன கிரைண்டர்னால இதிலே போட்டு கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிட்டேங்க. நல்லா ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை, அப்போ தான் தோசைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கல் உப்பு எடுத்து போட்டுட்டுங்க கரைச்சி நல்லா புளிக்க வச்சுருங்க. நான் நைட்டுக்கு தான் செய்ய போகிறேன்றனால காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டா நைட்டு டின்னருக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால். இப்போ மாவை அரைச்சி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ நைட்டுக்குங்க நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறேன் கம்பு தோசைக்கு. அதுக்கு வரமிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கேங்க. பூண்டு இதில் காமிக்க மறந்துட்டேன், சேர்த்துருக்கேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய், கடுகு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடுகு தீஞ்சிடக்கூடாதுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க நான் சட்னியவே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இது எவர் சில்வர் பாத்திரம் இல்லைங்களா, அதனால தீஞ்சு போயிடும் சட்டுன்னு. அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க சட்னியை சேர்த்துக்கிட்டேன். இப்போ தோசை சட்டி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ தோசைக்கல் சூடேறட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம மாவை பார்க்கலாம். பாருங்கள், மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். மேலே கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க மாவு. தண்ணி விட்டு கலந்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டுங்க தோசை நல்லா ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுனேங்க, கொஞ்சம் சரியாக வரலை. அது எப்படி சொல்கிறீங்க, சரியாக வரலன்னா என் கல் கொஞ்சம் நான் கழுவி வச்சுருந்தேங்க. நல்லா சோப்பு போட்டு கழுவுனதுனால எண்ணெய் பசை இல்லாதனால வரலைங்க. அதனால அந்த தோசை எடுத்து வச்சுட்டு இது 2வது தோசைங்க. பாருங்கள், கல்லுலேயே ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருது பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கு கிரிஸ்பியாக மொறுன்னு இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கம்பு தோசைக்கு தேங்காய் சட்னி அருமையான காம்பினேஷனுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. மாதத்தில் 2 டைமாவது எங்கள் வீட்டில் செஞ்சுருவோங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோசை பாருங்கள் சூப்பராக நல்லா கிரிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கோம் அல்லவா, அதனால நல்லா மொறுன்னு வருங்க தோசை. ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் நல்லா செவந்து வருங்க தோசை பச்சரிசி யூஸ் பண்ணால். பாருங்கள், தோசைக்கு தேங்காய் சட்னி அருமையான காம்பினேஷனுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க பர்சனலாக. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.